உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் என்னடா போடா. இருத்தல நான் பாக்குறேன். டேய் போயிட்டாங்க பாரு. டீசல் இல்ல தல. டேய் என்னடா சொதப்பிட்டியடா. டேய் அவங்க போயிட்டாங்க பாருடா. டேய் விக்ரம், என் மனசு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களோட முழு வாழ்க்கையுமே வாழ்ந்து முடிச்ச மாதிரி இருக்கு. இந்த வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் பார்த்துட்டா மாதிரி மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. உண்மையை சொல்ல போனா இப்போ இந்த நிமிஷத்துல நான் இப்படியே செத்து போனா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. என்ன பேச்சு இது? சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும்போது பேசுற பேச்சா அது? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இனிமே அவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கை முடிய போறதில்ல. நம்ம 100 வருஷம் வாழ போறோம். பேரோட புகழோட சந்தோஷமா வாழ போறோம். எத்தனை வருஷம் வாழ போறோம்? 100 வருஷம் வாழ போறோம். எப்படி வாழ போறோம்? பேரோட புகழோட சந்தோஷமா நிறைவா வாழ போறோம். அது மகா, இதோ பாத்தியா, தூரத்துல மலைக்கொட்டை தெரியுது. பார்த்தல்ல? விக்ரம், வந்துட்டோமா? மலைக்கொட்டை வந்துருச்சு. உன்னோட ஆசை நிறைவேற போகுது. ஓகே, தேங்க்யூ. கைய விட்டுறாதீங்க விக்ரம். மகா கெட்டியா புடிச்சுக்கோங்க விக்ரம், ப்ளீஸ். இல்ல, உன்னால முடியாது. புடிச்சுக்கோ. விக்ரம், கொஞ்சம் கொஞ்சமா கைய பிடிச்சு மேல வாங்க விக்ரம், ப்ளீஸ். முடியல மகா. முடியல மகா. விக்ரம், உங்களால முடியும் விக்ரம். நம்ம சேர்ந்து வாழணும். உங்களால முடியும். ப்ளீஸ் புடிச்சு ஏறி வாங்க. முடியல. விக்ரம், இல்ல. ஐயோ வேண்டாம் மகா, வேண்டாம், என்ன விட்டுரு ப்ளீஸ். என் கைய பிடிச்சா நீ விழுந்துருவ. விட்டுடு. விக்ரம், கீழே ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்கு விக்ரம். ப்ளீஸ், நான் எப்படி உங்களை விட முடியும்? மகா, என்ன காப்பாத்த நினைச்சா நீ தண்ணியில விழுந்துருவ மகா. என்ன விட்டுரு மகா. விக்ரம், உங்க கூடவே நானும் செத்து போயிடுறேன் மகா. விக்ரம், விக்ரம், வாங்க விக்ரம், மேல வாங்க. கடவுளே, இப்பதான் நான் மகாவை புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் நான் மகாவோட சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளயா? விக்ரம், நம்ம யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல விக்ரம். கடவுள் நம்மள கைவிட்ட மாட்டாரு. நீங்க தைரியமா இருங்க விக்ரம். யாராவது உங்களை காப்பாத்த வருவாங்க.
ஹெல்ப் ஹெல்ப் பண்ண வாங்க, ஹெல்ப் யாராவது வாங்க. நான் விக்ரமோட சேர்ந்து வாழணும். என்ன விக்ரம் கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். மகா, நாம சேர்ந்து வாழணும் மகா, சேர்ந்து வாழணும், நாம சேர்ந்து வாழணும் மகா. விக்ரம், விக்ரம் பார்த்து விக்ரம். மகா, விக்ரம் மேல வாங்க விக்ரம். மகா, இல்ல மகா, விக்ரம், விக்ரம், மகா, மகா, விக்ரம், விக்ரம், இல்ல இல்ல மகா. விக்ரம். ஏங்க, திருப்பதியில யாகம் பண்றதுக்கு ஐயர்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சுல்ல? சொல்லியாச்சு போனா. ஆமா, அவங்க தமிழ் பேசுற ஐயருங்களா இருப்பாங்களா இல்ல தெலுங்கு பேசுற ஐயருங்களா இருப்பாங்களா? தமிழ் பேசுற ஐயரை தான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க மந்திரம்லாம் நல்லா தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க. பேசாம நம்ம இங்க இருந்தே ஐயரை கூட்டிட்டு போயிடலாமா? போனா, நான் சொன்னன்றதுக்காக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஐயரே திருப்பதி தேவஸ்தான ஐயர்கிட்ட பேசிட்டாங்களாம். அதனால தேவஸ்தான ஐயர்கள் தான் அந்த யாகத்தையே பண்ண போறாங்க. தேவஸ்தான ஐயருங்க மந்திரம் தெரியாம இருப்பாங்களா? இங்க பாருங்க, நாம பண்ண போறது புத்திர காமிஷ்டி யாகம். குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு பண்ற யாகம் இது. உங்களுக்கு தெரியும்ல, தசரத மகாராஜாவுக்கே கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லையா. இந்த யாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சான். அவ்வளவு முக்கியமான யாகம் இது. அது கவனம் இல்லாம பண்ணிடக்கூடாதுங்கிற கவலையில தான் நான் கேட்டேன். அதான் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு சொல்றேன்லம்மா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. நமக்குன்னு ஒரு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாம இருக்கிறதோட வலி என்ன மாதிரி ஒரு பொண்ணா இருந்தாதாங்க உங்களுக்கு புரியும். என்ன பாவம் பண்ணாலும் இவளுக்கு குழந்தை இல்ல, இவளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல குழந்தைய பிறக்காதுன்னு என் காது பட எத்தனை பேர் பேசியிருக்காங்க தெரியுமா? அந்த வழியில இருந்து அவமானத்துல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் கஷ்டம் எனக்கு தெரியாத போவனா. அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. இது பாரு, குழந்தை இல்லைங்கிறது எனக்கும் வருத்தம் தான். அதனால எல்லா ஏற்பாட்டையும் ரொம்ப கவனமா தான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இந்த யாகம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு மகாலட்சுமி நமக்கு குழந்தைய பிறந்து வருவா. நீ வேணும்னா பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.